மற்றுமொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 12ஆம் திகதி டொரண்டோ நேரம் தற்போது 9:02 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. குட் ஈவினிங் கனடா வருகின்ற ஆகஸ்ட் 1st வீக் 500வது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் 2 வருட காலமாக இல்லாமல் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து தரும் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி அண்ட் இன்னும் உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கின்றோம். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவதாக டாப் தியர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது இன்று கனடாவில் இருக்கின்ற 13 ப்ராவின்ஸ் அண்ட் டெரிட்டோரிஸ் உடைய ப்ரீமியர்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மீட் பண்ணியிருக்கின்றார்கள். இங்கு இவர்கள் சுகாதார பாதுகாப்பு தொடர்பான நிதி உதவி பற்றி கலந்துரையாடி இருக்கின்றார்கள். ஸோ இந்த உரையாடலின் போது இடம்பெற்ற விடயங்கள் பற்றி மேலதிகமாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பார்க்க இருப்பது ஃபார்மர் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஜூலை மாதம் 8ஆம் திகதி அசாசினேட் பண்ணப்பட்டிருக்கின்ற கேம்பெயின் பண்ணி இருக்கின்ற போது ஸோ இதற்காக ஆடவாவில் அமைந்திருக்கின்ற ஜாப்பனீஸ் எம்பசிக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சென்றிருக்கின்றார். ஸோ அங்கு இடம்பெற்ற விடயங்கள் பற்றியும் மேலதிகமாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள் கலையரங்கம், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. முதலாவதாக டாப் தியர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது ஸோ இன்றைக்கு முதலே சொல்லியிருந்த மாதிரி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஆல் ப்ரீமியர்ஸ் சந்தித்திருக்கின்றார்கள். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கின்றார்கள் என்றால் கனடாவை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு ப்ராவின்சஸ் அண்ட் டெரிட்டோரிஸுக்கும் ஹெல்த் ட்ரான்ஸ்ஃபர் என்று ஒவ்வொரு வேடமும் கொடுக்கின்றார்கள். ஸோ அந்த ஹெல்த் ட்ரான்ஸ்ஃபர் அந்த பணத்தொகையை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டு வருகின்றார்கள் ஆல் ப்ரீமியர்ஸ். ஸோ அதை பற்றி காய்த்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கோவிட் காரணத்தால் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையவே பாதிக்கப்பட்டிருந்தன. அதனால் இதன் காரணமாக சர்ஜரி மற்றும் சர்ஜரி போன்ற விடயங்கள் எல்லாம் நிறைய பேக்லாகாக இருந்துச்சு. ஸோ இதை டீல் பண்ணுவதற்காக $2 million ஒவ்வொரு ப்ராவின்சஸுக்கு கொடுக்கப்படும் என்று ஃபெடரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தவர்கள். ஆனால் அதற்கான தொகை இன்னும் வரவில்லை. ஸோ இது இந்த அனௌன்ஸ்மெண்ட் மார்ச் மாதம் செய்யப்பட்டிருந்தது. ஸோ இப்போது ஜூலை. ஸோ இன்னும் இந்த தொகை வரவில்லை. ஸோ இதை பற்றியும் ப்ரீமியர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ அங்கு நடந்த விடயங்களை பார்க்கலாம். We've had 2.5 days of vigorous discussion about all of the things that bring us together in Canada, as well as the challenges we face region by region, province by province, community by community. It has been an invigorating time when you have 13 Canadians coming from different perspectives, different places, all with a common goal, and that is to lift up the citizens in their communities to ensure that Canadians can have the best possible outcomes during the very challenging times we've all been through. During the COVID-19 pandemic, this group, the Council of the Federation, met over 40 times as premiers to discuss the challenges we were facing in our communities as a result of a global pandemic. Throughout that time, we met with the federal government 36 times, and the collaboration and cooperation was, quite frankly, unprecedented in our history, and the outcomes for Canadians were also unprecedented. Although we were facing the same challenges that other communities were around the world, outcomes for Canadians were better because we were working together, using our public health care system to protect and preserve the well-being of our citizens. But now that we're coming out of the pandemic and looking forward, we see more challenges. Climate change, rising cost of living and affordability issues with respect to inflation, as well as a number of other concerns that we discussed over the past 2 days. Although Monsieur Legault and I have been regularly briefing you on our discussions with respect to healthcare and outcomes for Canadians and how we need to invigorate and revitalize our public healthcare system by focusing on a new reimagining of how we can meet the needs and expectations of our communities,
We also spoke about the challenges of strengthening our supply chains, bolstering our labor market, addressing climate change, of course, enhancing our energy security and food security, as well as struggling with the challenges of mental health and addictions in communities across the land. And lastly, we had a very good discussion led by our territorial leaders on the challenges of Arctic security and Arctic sovereignty. All of these issues are on the table. All of these issues are facing people across the country. And as leaders, it's our obligation to find the best way forward. With respect to affordability and inflation, all of us are coming at this with different perspectives, different approaches. And I think that's the strength of the country historically, and it's certainly the strength of the country today. We have a diverse group of political perspectives here. We have linguistic differences. We have backgrounds, cultural backgrounds that are different. And we're able to take all of those differences and celebrate them and remember and reflect upon how fortunate we all are to have our Canadian citizenship. But the number one issue for us for the past 5 years, and in fact even before I joined the Council of the Federation, is public health care. We see the strains and cracks in communities, whether it be primary care, whether it be acute care, whether it be our long-term care infrastructure. We see new and emerging technologies that are costly and requiring more investments than ever before. We've seen, of course, a rise of awareness and understanding of our need to address and tackle mental health and addictions, as well as, of course, new pharmaceutical and therapeutic solutions that are also costly and require major investments if our citizens are going to benefit from the innovation and the dynamism of those working in the healthcare sector. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:10 p.m. and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பார்த்திருந்தோம் ப்ரீமியர்ஸ் என்ன மாதிரியான விடயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தவர்கள் என்று. முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விடயம் நிதி உதவி பற்றி, சுகாதார பாதுகாப்பு தொடர்பான நிதி உதவி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் பப்ளிக் ஹெல்த் கேர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுகின்ற போன்ற விடயங்களையும் இன்றைய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மீட் பண்ணிய போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து பார்க்க இருப்பது 2021 ஆண்டு நடைபெற்ற எலெக்ஷனில் பார்த்தோம் என்றால் லிபரல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுடன் வின் பண்ணியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு எலெக்ஷனை அவாய்ட் பண்ணுவதற்காக பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு கான்ஃபரன்ஸ் அண்ட் சப்ளை டீல் ஒன்றை என்டிபியுடன் சைன் பண்ணியிருந்தார். இந்த டீல் என்னவென்று பார்த்தோம் என்றால் டென்டல் கேர் ப்ரோக்ராம். டென்டல் கேர் ப்ரோக்ராம் லோ இன்கம் மற்றும் லோ இன்கம் அண்ட் மிடில் இன்கம் கிட்ஸுக்கு கொடுக்கின்றது. அண்ட் இந்த ப்ரோக்ராமை டைம் வரும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுகின்றது என்கின்ற ஒரு டீல் சைன் பண்ணியிருந்தவர்கள். ஆனால் இந்த டீலில் குறிப்பிடப்பட்ட விடயம் லோ இன்கம் அண்ட் மிடில் இன்கம் கிட்ஸுக்கு இந்த இயருக்குள்ள ஃப்ரீ இல்லாட்டிக்கு குறைவான டென்டல் கேர் சர்வீசஸ் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை ஃபெடரல் கவர்மெண்ட்டில் இருந்து என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் டூக்ளஸ் குறிப்பிட்ட விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இவர் சொல்லியிருக்கின்றார், இன்னும் ஃபார்முலா ப்ராவின்சஸோட ஒரு விடயங்களும்
படவில்லை. இருப்பினும் எண்ட் ஆஃப் திஸ் இயர் வந்து இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இதான் வந்து இங்கு வந்து குறிப்பிடப்பட்ட விடயங்கள். இதைத் தொடர்ந்து நாங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய வளம்தான். கனேடிய வள பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆடவாவில் அமைந்திருக்கின்ற ஜாப்பனீஸ் எம்பசிக்கு போயிருக்கின்றார். அங்கு அவருடைய கண்டோலன்சஸை தெரிவித்திருக்கின்றார் ஃபார்மர் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டருக்கு. எகேன் இவர் தான் இந்த ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜூலை மாதம் 8ஆம் தேதி அசாசினேட் பண்ணப்பட்டிருக்கின்றார் கேம்பெயின் பண்ணி கொண்டிருக்கின்ற போது. இவர் தான் லாங்கஸ்ட் சர்விங் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஸோ இங்கு நடைபெற்ற விடயங்களை பார்க்கலாம். The world has lost one of the truly good ones. He was a strong and thoughtful and compassionate leader who had tremendous depth of perspective, not just in regards to Japan, but on the world stage. His voice around the G7 table, his engagement in the significant issues of the time will be deeply missed. My very first G7 meeting was hosted by Shinzo-san in Ise-shima, Japan, and I was just arriving on the world stage as a leader, and he showed patience and grace and incredible generosity with me and with everyone gathered. His way of sharing what mattered and pushing hard for it in a way that was always graceful but always firm in his commitment to his country and its citizens was something that I think impressed upon everyone around him the need to do better by our own citizens. Thank you, Prime Minister. And I will tell you that the Japanese people will stand tall to overcome this. And our mission is to fulfill the vision he laid out. And Prime Minister is a man of vision. And he started free and open in the Pacific vision. And Canada and Japan have been working together to fulfill that. And at this moment, I would like to express my heartfelt gratitude to Prime Minister Trudeau. I know you're very busy, you're out of town, right after your duty outside of Ottawa, came back and right from the airport to come here. It means a lot. It means the fact you did it means a lot, and means not to us, but only also to the people of Japan. And we will never forget this. And Shinzo Abe is a true friend.
and bridge between Japan and Canada. Thank you very much, Prime Minister. Arigatou gozaimasu. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:18 PM. டொரண்டோவின் வெதர் 23 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. பார்த்திருந்தோம், பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆடவாவில் அமைந்திருக்கின்ற ஜாப்பனீஸ் எம்பசிக்கு சென்றிருந்தார். இவருடன் ஜப்பான்ஸ் அம்பாசிடரும் ஜாயின் பண்ணியிருந்தார். இருவருமே ஃபார்மர் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டருக்கு அவர்களுடைய கண்டோலன்ஸை தெரிவித்திருந்தார்கள். அண்ட் அந்த வீடியோவை தான் பார்த்திருந்தோம். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவில் எவ்வாறு கோவிட் சிச்சுவேஷன் இருக்கின்றது என்கின்ற விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ஒன்டாரியோஸ் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கரண் மோர் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றை அறிவிக்க இருக்கின்றார். இது எதை பற்றி என்று பார்த்தோம் என்றால் தடுப்பூசிகளின் விரிவாக்கம் பற்றி அறிவிப்பு ஒன்று நாளை வர இருக்கின்றது. ஸோ அது பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். ஒன்டாரியோவிலையும் மொன்ட்ரியல்லையும் சரி கோவிட் கேசஸ் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக 4வது தடுப்பூசி பெற்றுக்கொள்தல் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் நாளை வர இருக்கின்றது. இப்போது பார்த்தோம் என்றால் 3rd டோசஸ் 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அவைலபிளாக இருக்கின்றது. அண்ட் நாளை தொடக்கம் 4வது டோசஸ் அவைலபிளாக இருக்கும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ், இனுவிட் அண்ட் மீட்டீஸ் பீப்புள் க்கும் அவைலபிளாக இருக்கும் என்று அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டாக்டர் கரண் மோர் நாளை ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் RIT ப்ரோக்ராம் பற்றியும் அறிவிக்க இருக்கின்றார் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்ட் நாளைக்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பீப்புள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் இருப்பவர்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய 5வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாளை தொடக்கம் என்கின்ற அறிவித்தலும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எதனால் இந்த கேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு வருகின்றது என்று பார்த்தோம் என்றால் ஆமிக்ரான் வேரியன்ட் நியூ மியூட்டேஷன் ஒன்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் ரேப்பிட்லி அதிவேகமாக இந்த கேசஸ் பரவி வருகின்றது. US இதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆமிக்ரான் வேரியண்ட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்கின்றார்கள் B8275 என்று. ஸோ இந்த B8275 ஆமிக்ரான் வேரியன்ட் அதிவேகமாக பரவுகின்றது. அது மட்டுமல்லாமல் தடுப்பூசிகள் பெற்றிருந்தாலும் அவர்களும் இந்த ஆமிக்ரான் வேரியண்டால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் ப்ரீவியஸாக பாதிக்கப்பட்டாலும் திருப்பியும் இன்ஃபெக்ட் பண்ணப்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இது போன்ற விடயங்கள் பற்றிய அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு டாக்டர் கரண் மோர் அறிவிக்க இருக்கின்றார். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கரன்சி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 294 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அண்ட் இந்தியாவில் 6250 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கனடாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃப் கனடா அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள் நாளை இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கப்படும் என்று. ஸோ அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். இதைத் தொடர்ந்து மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 294 இலங்கை ரூபா, இந்தியா 62.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.77 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.14 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:22 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற செய்தி எலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ 2022 கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆஃப் கனடாவுடைய லீடர்ஷிப் எலெக்ஷன் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. ஸோ இதை பற்றிய சில விடயங்கள் தான் பார்க்க இருக்கின்றோம். லாஸ்ட் வீக் ஒரு கூடவே கதைக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் பேட்ரிக் ப்ரவுன் இந்த லீடர்ஷிப் இதில் கம்பீட் போட்டியிட முடியாமல் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருந்தார். காரணம் என்னவாக இருந்தது என்றால் இவர் ஃபைனான்சிங் ரூல்ஸை வயலேட் பண்ணியிருந்தார், அதை வயலேட் பண்ணியிருந்தார் என்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ கனடா எலெக்ஷன் ஆக்டில் ஃபைனான்ஸ் ரூல்ஸ் இருக்குது, அதை ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை இவர் வயலேட் பண்ணியிருந்தார், இதன் காரணமாக டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருந்தார். ஸோ இதைத் தொடர்ந்து பேட்ரிக் ப்ரவுனுக்கு ஓட் பண்ணாட்டிக்கு பேட்ரிக் ப்ரவுனோட சப்போர்ட்டர்ஸ் ஜீன் செரஸ்ட் என்பவர் தான் சப்போர்ட் கூட இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதை பேட்ரிக் ப்ரவுன் இந்த கேம்பெயின் சப்போர்ட்டர்ஸ் தெரிவித்து வருகின்றார்கள். ஜீன் செரஸ்ட் யார் என்று பார்த்தோம் என்றால் இவர் குபெக் மாகாணத்தின் பிரீமியராக முதல் சர்வ் பண்ணியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பேட்ரிக் ப்ரவுனுக்கு பொலிட்டிக்கல் மென்டராகவும் இருந்திருக்கின்றார் இந்த பிகினிங் ஸ்டேஜஸில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பேட்ரிக் ப்ரவுன் பொறுத்த வரைக்கும் இவர் ஆல்மோஸ்ட் 1500 நியூ மெம்பர்ஷிப்ஸை சோல்வ் பண்ணியிருக்கின்றார். இது ஒரு இம்பார்ட்டன்டான விடயம் என்று பார்த்தோம் என்றால் இந்த லீடர்ஷிப் எலெக்ஷன்ஸில் யார் ஓட் பண்ணலாம் என்று பார்த்தோம் என்றால் மெம்பர்ஷிப் இருப்பவர்கள் மட்டும்தான் ஓட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக இது ஒரு இம்பார்ட்டன்டான விடயமாக இருக்கின்றது. அண்ட் பேட்ரிக் ப்ரவுன் கூடுதலாக ரேஷியலைஸ்ட் கம்யூனிட்டி மனிதக்குழுவும். ஸோ பேட்ரிக் ப்ரவுன் 150,000 மெம்பர்ஷிப்ஸ் சால்வ் பண்ணியிருக்கின்றார். ஸோ இது ஒரு முக்கியமான விடயம். அண்ட் இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பேட்ரிக் ப்ரவுன் யாருக்கு கூட கேம்பெயின் பண்ணி வந்தவர் என்று பார்த்தோம் என்றால் ரேஷியலைஸ்ட் கனேடியன்ஸ் அண்ட் இமிகிரண்ட்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் டு கனடா தான் அவருடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். ஸோ இதான் இப்போது இந்த 2022 கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆஃப் கனடாவுடைய லீடர்ஷிப் எலெக்ஷன் பற்றிய விடயங்கள். டொரண்டோ நேரம் தற்போது 9:25 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு பாடல் பார்க்க இருக்கின்றோம். தி ப்ரொடக்ஷன் இஸ் பை ஸ்டீவ் கிளிஃப் அண்ட் இந்த பாடலை பாடியவர்கள் சரிகா, மகீஷா அண்ட் சோஃபியா. பார்க்கலாம். I got my peaches out in Georgia. Oh, yeah, shit. I get my weed from California. That's that shit. I took my truck up to the north, yeah. Badass bitch. I get my light right from the source, yeah. Yeah, that's it. Adada, 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 yenna yedo seigirai. Adada, 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 en nenjai koigirai. Yenamo edo, enna tiraludha kanavil, vanam tiraludha ninavil, kangal
உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது அடடா तू की जाने प्यार मेरा मैं करूं इंतजार तेरा. எனக்கு இப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்சு. டேட் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா? கண்ணாடி கூடும் கூட்டி கண்ணெழுதி பொட்டும் கொட்டி காவலும் பைங்கிளி வாயோ. முன்விழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அது மெது புறமெது புரிந்தது போலே கனா கண்டு நடி தோழி. மொழியால் பொழிந்தால் எல்லாமே உன் அழகால் சிரிப்பால் அடிப்பால் என்னால். நகில நகில நகிலா ஹோ விலகிடாது நகிலா. ஓஹோ நகில நகில நகிலா ஹோ விலகிடாது நகிலா. ஏதோ சொல்ல உள்ள துடிக்குதே கிட்ட வந்தாத மறக்குதே. कैसे तेरी खुद गरसी लब नमक रमेना मिश्री. कैसे तेरी खुद गरसी तुझ प्रीत पुरानी बिसरी. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்கள் நீட்டுகிறேன். ஓ காதல் இதுதான் இதுதான் என்று கேட்குமா? காதல் இதயம் எதையும் எதிர்பார்க்குமா? விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா 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 அந்தே. महफिल में तेरे हम ना रहे जो गम तो नहीं है गम तो नहीं है. तूने बात खोली कच्चे दागों में पिरोली बातों की रंगोली से न खेलूं ऐसे होली में ना तेरा. ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன். இல்லை என்றால் உயிர் துறப்பேன். And I see you, the way I breathe you in is the texture of your skin. I wanna wrap my arms around you, baby, never let you go. அடடா 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 என ஏதோ செய்கிறாய். கிட்ட வந்தாத மறக்குதே. உன் விழியால் மொழியால் பேசுகிறேன் பேசுகிறேன். I wanna wrap my arms around you, baby, never let you go. Yeah, that's it. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050
www.shayalpc.com. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:32 p.m. Torontoவின் weather 23 degrees Celsius and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. கலையரங்கம் தான் பார்த்திருந்தோம். இந்த பாடலை செரிகா, மகீஷா அண்ட் சோஃபியா பாடியிருந்தார்கள். இந்த ப்ரொடக்ஷன் இஸ் பை ஸ்டீவ் கிளிஃப். இந்த பாடலை நீங்கள் மீண்டும் பார்த்து மகள விரும்பினால் ஸ்டீவ் கிளிஃப் என்று யூடியூப்பில் சர்ச் பண்ணுவதன் மூலமாக இந்த பீச்சஸ் மேஷப்பை பார்த்து மீண்டும் மகளக்கூடியதாக இருக்கும். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது ஒரு செய்தி தான். எல்லோருமே லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீர்கள் ராஜர்ஸ் நெட்வொர்க் அவுடேஜை. இந்த அவுடேஜ் காரணமாக மில்லியன்ஸ் ஆஃப் கனேடியன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இன்டர்நெட் இல்லாமல். அண்ட் இதை பற்றி த கனேடியன் ரேடியோ டெலிவிஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கமிஷன்ஸ் வந்து குறிப்பிட்ட விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ராஜர்ஸ் நெட்வொர்க் வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக அண்ட் ஏன் இந்த அவுடேஜ் வந்து நடைபெற்றது என்று அண்ட் என்ன மாதிரியான விடயங்களை வந்து மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இது போன்ற விடயம் வந்து மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு லாஸ்ட் இயரும் ராஜர்ஸ் உடைய நெட்வொர்க் அவுடேஜ் வந்து நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அண்ட் த கனேடியன் ரேடியோ டெலிவிஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன்ஸ் வந்து ராஜர்ஸ் கம்பெனிக்கு வந்து ஜூலை 22 மட்டும் டைம் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஆன்சர்ஸை வந்து தெரிவிப்பதற்கு. ராஜர்ஸ் கம்பெனி வந்து குறிப்பிட்ட விடயங்கள் பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கின்றார்கள் இந்த அவுடேஜுக்காக. அது மட்டுமல்லாமல் சேவை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு 5 நாட்கள் வரை சேவை கட்டணம் வந்து மீள வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ 5 days worth ஆஃப் சர்வீஸ் வந்து காம்பன்சேட் பண்ணுவார்கள் என்பதும் ராஜர்ஸ் வந்து குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம். டொரண்டோ நேரம் 9:34 p.m. அண்ட் குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:35 p.m. and Torontoவின் weather 23 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து ஒரு செய்தி தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது எல்லோருமே இப்போது கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற விடயம் ட்ராவலர்ஸ் எல்லோருமே டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டில் வந்து நீடித்து வரும் லாங் லைனப்ஸ் அண்ட் ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் பற்றி தான். அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. அதாவது லக்ஸரி க்ரூஸ் டொரண்டோவில் இருந்து நியூயார்க்குக்கு செல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது கப்பல் மூலமாக. ஸோ இதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த லக்ஸரி க்ரூஸ் ஷிப் வந்து டொரண்டோவிலிருந்து பேசஞ்சர்ஸை ஏற்றி நியூயார்க்குக்கு வந்து ஒரு 13-day ஜேர்னி மாதிரி ட்ரிப் மாதிரி செல்லுகின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து டொரண்டோவில் பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு செயின்ட் லாரன்ஸ் ரிவரால் போய் அதுக்கு பிறகு குபெக்கில் ஒரு ஸ்டாப் பேருந்து
பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், நோவா ஸ்கோஷியா அண்ட் அதுக்கு பிறகு நியூயார்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணப்படும். ஸோ இந்த லக்ஸுரி க்ரூஸின் விலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே தான் இருக்கின்றது. இந்த ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் $11,695 இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே. ஸோ ட்ரான்டோ பியர்சன் ஏர்போர்ட்டை வந்து அவாய்ட் பண்ண விரும்புபவர்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரான்டோ நேரம் தற்போது 9:37 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ மாகாணத்தின் கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிகளின் விரிவாக்கம் குறித்த அறிவித்தல் நாளை வெளியாக உள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மோர் நாளை காலை இந்த அறிவித்தலை வெளியிடவுள்ளார். 4வது கோவிட் தடுப்பூசிகளின் தகுதியை விரிவாக்குவது தொடர்பாக இந்த அறிவிப்பு அமைய உள்ளது. ஒன்டாரியோவில் தொற்றின் 7வது அலைக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகிறது. அண்மையில் தொற்றுகளின் எண்ணிக்கையிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு பதிவாகுவதாக கூறப்படுகிறது. சுகாதார பாதுகாப்பு தொடர்பான நிதியுதவி குறித்த கலந்துரையாடல்களை ஆரம்பிக்குமாறு மத்திய அரசிடம் மாகாண முதல்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கனடாவின் 13 மாகாணங்கள் பிரதேசங்களின் முதல்வர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டமைப்பு இன்று 2வது நாளாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் சந்தித்துள்ளது. மத்திய அரசாங்கம் சிதைந்து வரும் சுகாதார பாதுகாப்பு அமைப்பை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பது குறித்து மாகாணங்கள் பிராந்தியங்களுடன் கலந்துரையாட வேண்டுமென பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் ஜோன் ஹோகன் கூறியுள்ளார். நிலையான நீண்டகால சுகாதார பாதுகாப்பு நிதிக்கான கோரிக்கையை நிவர்த்தி செய்ய முதல்வர்களை சந்திப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்து 8 மாதங்கள் ஆகின்றன எனவும் கோகன் நினைவுபடுத்தினார். சுகாதார அமைப்புகள் நெருக்கடியில் உள்ள நிலையில் மத்திய அரசு மாகாணங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக முன்னதாக சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் கூறியிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை எதிர்கொள்ளப்பட்ட சேவை நிறுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு 5 நாட்கள் வரை சேவை கட்டணத்தை மீள வழங்க ரோஜஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. சில வாடிக்கையாளர்கள் தொடர்ந்தும் சேவை தடைகளை எதிர்கொள்வதாக இன்று ரோஜஸ் தலைமை அதிகாரி அறிவித்த நிலையில் சேவை கட்டண மீளளிப்பு குறித்த இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. கனேடியர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க தொடர்ந்து செயல்படுவோம் என இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ரோஜஸ் நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சேவை நிறுத்தம் குறித்து விரிவான விளக்கம் அளிக்க ரோஜஸ் நிறுவனத்தை CRTC உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் 22ஆம் தேதிக்குள் இந்த விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என்று CRTC வலியுறுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான செயலிழப்பை தடுக்க ரோஜஸ் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது உட்பட CRTC பல கேள்விகளை முன்வைத்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவிக்கான சிறந்த மாற்றாக ஜீன் சாரஸ்ட் இருப்பார் என பேட்ரிக் பிரவுன் பிரச்சார குழுவின் செய்தி தொடர்பாளர் இன்று தெரிவித்துள்ளார். பேட்ரிக் பிரவுன் மீண்டும் வேட்பாளராக நியமிக்கப்படாமல் விட்டால் அவரது ஆதரவாளர்கள் ஜீன் சாரஸ்ட் சிறந்த மாற்று என நம்புகிறார்கள் என அவர் கூறினார். பிரவுன் நேற்று மாலை தனது ஆதரவாளர்களுடன் ஒரு தொலைபேசி உரையாடலை நிகழ்த்தியுள்ளார். இந்த உரையாடலில் பிரவுன் ஆதரவாளர்கள் மத்தியில் சாரஸ்டுக்கு பெரும் ஆதரவு இருந்ததாக பிரவுன் பிரச்சாரத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார்.
ஆனால் இது சார்ல்ஸ்டுக்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதலா என்பதை பிரவுன் பிரச்சாரத்தின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தவில்லை. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை போட்டியில் இருந்து பேட்ரிக் பிரவுன் கடந்த வாரம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வியா புகையிரத வேலைநிறுத்தம் இறுதி நிமிட ஒப்பந்தம் காரணமாக தவிர்க்கப்பட்டுள்ளது. வியா புகையிரத நிறுவனம், யூனிஃபோ கவுன்சில் 4000, லோக்கல் 100 ஆகியவற்றின் அதிகாரிகள் இந்த தற்காலிக ஒப்பந்த இணக்கம் குறித்து இன்று காலை அறிவித்துள்ளனர். வேலை நிறுத்த காலக்கெடுவுக்கு சற்று முன்னதாக எட்டப்பட்ட தற்காலிக ஒப்பந்தம் காரணமாக சுமார் 2400 தொழிலாளர்கள் வேலையை விட்டு வெளியேறும் நிலை தவிர்க்கப்பட்டுள்ளது. தொழில் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய இந்த ஒப்பந்தம் ஜனவரி 1, 2022 முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் டிசம்பர் 31, 2024 வரை அமலில் இருக்கும் எனவும் வியா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமது உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் புதிய ஒப்பந்தத்தின் விவரங்கள் வெளியிடப்படும் எனவும் யூனிஃபோ கூறுகிறது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:44 PM. Torontoவின் weather 23 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. குட் ஈவினிங் கனடா எங்களுடைய 500வது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து செலிப்ரேட் பண்ண உள்ளோம். உங்களுடைய தொடர்பு சப்போர்ட் இல்லாமல் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து தருகின்ற சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றிகள். அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.